பெண்களுக்கான கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு சொசைட்டில அதிகமா இருக்கு. சோ இதை நம்ம தவிர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, மாதவிடாய் காலத்துல நம்ம சரியான ஒரு ஓய்வு எடுக்கிறது இல்ல. முன்ன காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 நாட்கள் அப்படின்றது கம்பல்சரி நம்ம எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதை தீட்டு நம்மள ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா வந்தது. ஓகே, அந்த 3 நாட்கள் ஓய்வு எடுக்கும் போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முழுமையா நம்ம கர்ப்பப்பை அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு உதவியா இருக்கு. எப்படி வெளியேற்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பம் அதிகப்படியா அந்த நாட்கள்ல நமக்கு இருக்கும் நம்ம உடம்புல. அந்த வெப்பத்தை அப்படியே சப்ஸ்டைன் பண்ணி நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம உடம்புல நீர் பயன்படுத்தி நம்ம குளிக்காம டவல் பாத் எடுத்துக்கலாம். டவல் பாத் எடுத்துக்கொண்டு நம்ம உடம்ப வேற புது உடைகள் அணிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு தலையோட தண்ணி ஊத்திட்டு நம்ம உடம்ப குளிர்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கர்ப்பப்பை என்ன ஆகும்னா வீக் ஆயிடும். அந்த 3 நாட்கள் ஓய்வு எடுக்கிறதுனால அடுத்த ஒரு 25 நாட்கள் நம்ம நிம்மதியா ஒர்க் பண்ண முடியும். நம்ம பிறக்கும் போது இந்த கர்ப்பப்பையோட தான் படைக்கப்பட்டோம் இரவனால. அப்ப நம்மளோட இறுதி நேரம் வரைக்குமே அந்த கர்ப்பப்பையோடய வாழ்ந்துட்டு போறதா ஒரு சிறப்பு அம்சமாகும். இந்த சுண்டு விரல் இருக்கிற பிரச்சனைய கட்டி வருது, இல்ல ஒரு வீக்கம் வருது, வலி வருதுன்னா இதான் சரி பண்ண பார்க்கணும். இப்ப இந்த 5 விரல்கள் இருந்தாதான் இந்த கை முழுமையாகும் இல்லைங்களா? இப்ப இந்த சுண்டு விரலை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா அது சரியான ஒரு சிகிச்சையா இருக்குமா? இருக்காது. அதே போல நம்ம கர்ப்பப்பையை நம்ம பாதுகாத்து நல்ல முறையில வச்சுக்கொள்றதுக்கு அந்த 3 நாட்கள் தேவையான ஓய்வு நம்ம உடம்புக்கு கொடுப்போம். இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தாய்நாடு பேஜை ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.